பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மீகா 7 அதிகாரம் 18 வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாத கிருபையை அளிக்க அவர் விரும்புகிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நிர்மூலமாகாதிருப்பது, நாம் அழிந்து போகாதிருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்வும் அளவில்லாத கிருபையை அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். தெய்வ கிருபை. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் அவர் கோபம் வைப்பதில்லையா. அவர் என்றென்றைக்கும் கோபம் வைக்கிற தேவன் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர். அவர் உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். உங்கள் மீது அளவில்லாத தம்முடைய கிருபை அவர் பொழிகிற தேவன். அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் நிர்மூலமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை நம்மை தாங்கி காத்து வந்திருக்கிறது. இனியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நீர் கிருபை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். பார்க்கிறோம் அப்பா, இன்றைக்கும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அளவில்லாத கிருபை கர்த்தர் பொழிந்துள்ள ஜெபிக்கிற கிருபை இறக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் நிர்மூலமாகாத கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இப்படி பிள்ளைகளை முடி சுட்டுகிற தேவன் அப்படியே இந்த நாளிலே அளவில்லாத கிருபையும் பிள்ளைகளுக்கு அருளி செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழியிடத்துங்க. எல்லா நெருக்கங்கள் மாறட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. சில அன்பு காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.